மதுரை ரேடியன்ட் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட், அதாவது லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்க்ரீனை துவங்கியுள்ளோம். இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இது 2வது ஸ்க்ரீனாக நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு. உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மேன்மேலும் ரேடியன்ட் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்கள்ன்ற சொல்கிறது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் தெரிவிக்கிறோம். அண்ட் ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி. ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் விஷயத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. சினிமா அதான் எல்லாமே அப்படின்ற காலகட்டத்தில் முதல் திரைப்படமாக எதை எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள்? சார், இன்றைக்கி தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் அஃபிஷியல் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கேள்விக்கான பதில் திங்கள் செவ்வாயில் வேலையாக இருக்கும். ஏற்கனவே 4 ஸ்க்ரீனுக்கு மேலே ரசிகர்கள் வந்துருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான ரசிகர்கள் வருவாங்க சார்? இது வந்து யாரெல்லாம் ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான அனுபவம் பார்த்துருக்கவங்க யாருமே இதை விரும்பாமல் இருக்க மாட்டாங்க சார். அவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு புதிய முயற்சியாக. டெக்னிக்கலாக நம்ம இதில் எப்படி சார்? டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலேருந்தே ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனை நீங்கள் வேறு ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமாஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு விஷுவலாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் வைஸ் இது பண்ணுறது இதுக்கு என்ன விதமான டெக்னிக்கல் மாற்றம் சார்? ப்ரொஜெக்டர் எல்லாமே மாறும் சார். அது நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது 1 மடங்கு இல்லை 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்குங்க சார். ஸோ இன்றைக்கி இந்த லூமினன்ஸ் நம்ம சொல்கிறது ஒரு பார்கோ ஆர்ஜிபி லேசருங்கிறது ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸை இது எடுத்திருக்கோம் சார். இது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு. சார், இந்த தேட்டர் 240 சிட்டிங் கெப்பாசிட்டி, 241 சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார். சார், கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு என்ன கவர்மெண்ட் ஆஸ் யூஸ்வல் ஆர்டர் இருக்கோ 9 o'clockலேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நார்ம்ஸ் படி தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் சார் இந்த ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது சார். இந்த எபிக் ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது. மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தே ஆர் ஒர்க்கிங் ஆன். சார், சென்னையிலேயே எபிக் இல்லை சார். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் ப்ராட்வே கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு எபிக் ஸ்க்ரீன் சூலூர்பேட்டாவில் பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தேட்டர் அது. செகண்டு ப்ராட்வே. தேர்டு கொச்சினில் ஒரு ஸ்க்ரீன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கோம். மதுரை மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனாக கண்டிப்பாக அது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார். அவங்க நீங்கள் ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிக்காலிட்டி பேசும் சார். தேங்க்யூ. சார், ராம் பிரகாஷ், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ரேடியன்ட் சினிமா.